எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதாவது தங்கத்தை காலில் அணியலாமா, மெட்டியாக அணியலாமா, கொலுசாக அணியலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்குது. இது பெண்கள் மட்டும் கிடையாது, யாருமே, ஆண்கள் கூட தங்கத்தை காலில் அணியக்கூடாது. அதாவது இடுப்புக்கு கீழே தங்கத்தை யாருமே அணியக்கூடாது. ஏன் அணியக்கூடாதுன்றது இரு வகையாக பிரித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஆன்மீக ரீதியாக ஏன் தங்கத்தை காலில் அணியக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தங்கம் மிக உயர்ந்த உலோகம். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த உலோகம். மகாலட்சுமி தாயாருக்கு ஏன் பிடிச்சதுன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு பிடிச்சதாக ஆக்கி கொண்டோமே ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா பல நன்மைகள் ஏற்படும். அதனால தான் மகாலட்சுமி தாயாருக்கு அந்த தங்கம் இயல்பாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னா, மக்களுக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு எது எது பயனுள்ளதாக இருக்குமோ, எது நன்மை பயக்குமோ அதெல்லாம் அவர்களுக்கு பிடித்தமானதாக பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பகவானுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நம்மளும் இது பண்ணணும், நம்மளும் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனை பிறக்கும். அப்படி கடவுளுக்கு பிடித்த பொருள்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோமே ஆனால் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மனத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்ற காரணத்தினால கடவுளுக்கெல்லாம் நிறைய பொருள்கள் பிடிச்சிருக்கு. அதில் முக்கியமாக உயர்ந்த உலோகமாக கருதப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம். பொதுவாகவே இறைவனுக்கு எந்தெந்த பொருள்கள் நெருக்கமாக இருக்கிறதோ, பிடித்தமானதாக இருக்கிறதோ அந்தந்த பொருள்களுக்கு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் ஆற்றல் சக்திகள் அதிகமாக இருக்கும். அதாவது மின்காந்த அலைகள், நேர்மறை அலைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த தங்க உலோகத்துக்கு ரொம்ப மின்காந்த அலைகள் சக்தி, அதாவது நேர்மறை சக்தி நிறையா இருக்குது. நல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூட்சும கதிர்களை தன்னுள்ளே அடக்கி கொள்ளும் சக்தி நிறையா இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஆகர்ஷணம் பண்ணிக்கும் தங்கம் எல்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தங்கத்துக்கு இன்னொரு குணம் என்ன இருக்குன்னா, இந்த தங்க உலோகம் இருக்கு இல்லையா, அதற்கும் இறை சக்திக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. சுலபமாக சொல்லணும்னா ஒரு மீடியேட்டராக இந்த தங்க உலோகம் செயல்படுது. எப்படின்னா, இப்போ இந்த இறைவனிடம் இருக்கக்கூடிய வெளிப்படுகின்ற சக்திகளை ஆகர்ஷணம் செஞ்சுட்டு அதிவேகமாக அதை கிரகித்து நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொருள்களில் இந்த தங்கம் முதலிடம் பெற்றிருக்கிறது. அப்பேற்பட்ட அபரிதமான சக்தியை கொண்டுள்ள இந்த தங்க உலோகம் நம்ம மேல் நோக்கி, அதாவது இடுப்புக்கு கீழே நமக்குள்ளே செயல்படுகின்ற சக்தி எல்லாமே பார்த்திங்கன்னா தரையோட, அதாவது கீழ் நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும். பிராணசக்தியெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும். அது நம்ம உடம்புல நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அது கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது நம்மக்கிட்ட தங்காது. இப்போது நம்ம தங்கத்தை காலில் மெட்டியாகவோ கொலுசாகவோ அணிந்து கொண்டோமே ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை கிரகித்து கொள்ளும் இந்த தங்கமானது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அப்படியே கீழ் நோக்கி போயிட்டு வேஸ்ட்டாக போயிடும். அந்த சக்தியெல்லாம் நம்ம உடம்புல தங்காது. அது ஒன்று காரணம். அது ஆன்மீக காரணமாக சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். நம்ம சூட்சுமமாக இருக்கக்கூடிய செய்தி இதுதான். அடுத்தது, இந்த தங்க உலோகம் பார்த்திங்கன்னா அதிக உறுதித்தன்மை வாய்ந்தது. இதில் பெண்களுக்கு தங்கம் அதிகமாக அணிய சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த பெண்கள் மனம் உறுதியுடன் இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்துடன் இருந்து நீண்ட அவங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பிள்ளைகள் எல்லாம் பெறணும், குடும்பத்தை எல்லாம் கட்டுக்கோப்பாக. அப்போ கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது நிறைய பேர் வாழ்ந்தாங்க, அவங்களெல்லாம் கட்டி காப்பாற்றி சரியானபடிக்கு வாழ்க்கையில் கொண்டு போகணும் இல்லையா. அதனால் ஒரு பெண் நிறைய தங்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது மூக்குத்தியாக அணிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான காரணம் அதற்கு நிறையா இருக்குது, அது சொல்கிறேன் உங்களுக்கு. மூக்குத்தி அணிந்து கொள்ளணும், அப்புறம் காதுக்கு தோடு அணிஞ்சுக்கணும், மோதிரங்களாக அணிஞ்சுக்கணும், வளையல்களாக அணிஞ்சுக்கணும், அப்புறம் காலில் கொலுசு, அது வெள்ளியில் அணிஞ்சுக்கணும், அப்புறம் தங்கத்தில் தாலி போட்டுக்கணும், செயின். இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு போட்டுக்கணும் பெண்கள்? ஆண்களுக்கு இல்லை இதெல்லாம். ஆண்கள் வேணால் மோதிரம் போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம். இது போன்றதெல்லாம் பெண்கள் கட்டாயம் போட்டாகணும், கொஞ்சமாவது போட்டுக்கணும் அப்படின்னு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அணிந்து கொள்கிறார்களோ தங்கத்தை, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுடைய உடலும் மனமும் உறுதி பெறும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் தங்கத்தை பெண்கள் அதிகமாக அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கம் விற்கிற வேலையில் தங்கம் எங்கே மேடம், நாங்கள் தாலி கூட போட முடியுமான்ற ஒரு ஐயப்பாடில் இருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஏற்கனவே தங்கத்தை நம்ம மாதம் மாதம் எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பதிவு சின்னதாக போட்டிருந்தேன்.
அது வந்து உங்களுக்கு திரும்ப வேணா சொல்கிறேன் எப்படின்னு. அது தனிப்பதிவாக கொடுக்குறேன். இதில் போட்டேன்னா இதில் சொன்னேன்னா நிறைய நீளமாக போகுது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, யூடியூப்பை ஓப்பன் பண்ணணும், சும்மா 2 நிமிஷத்தில் எல்லா செய்தியும் அப்படியே கொட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க பெரும்பாலானவங்க. அந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது யாருமே. அப்படி சொல்லணும்னா வெறும் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் சந்தேகத்தை கேட்கக்கூடாது கமெண்ட்ஸில். சரி, இப்போ என்னென்னா இந்த தங்கத்தை ஆன்மீக ரீதியாக ஏன் அணியணும், அதனால் என்ன பயன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ விஞ்ஞான காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சூட்சுமமாக நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சொன்னோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியே காலப்போக்கில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாரம்பரியம் எல்லாம் இருக்காது. பாரம்பரியம் கலாச்சாரம் எதுவுமே இல்லாமல் போயிடும். கொஞ்சமாவது விஞ்ஞானத்தை நான் சுட்டி காட்டினேன்னா அதன் காரணத்தை சரி, அது லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பீங்க. இந்த ஆயுர்வேதத்தில் ஆயுர்வேத டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா அவங்க அடிக்கடி பார்க்குறது அந்த மருந்தெல்லாம் கொடுக்கறது ஒரு மனிதனுடைய உடலை செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய பித்தம், வாதம், கபம் இதெல்லாம் சரியாக இருக்கிறதா, அதன் அடிப்படையில் தான் இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. இதில் ஏதாவது கூட குறைச்சி இருந்துச்சுன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த தங்கத்தை நம்ம வந்து கழுத்தில், காதில், மூக்கில் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டோம்னா வாதம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் எல்லாம் சரியான நிலைமையில் இருக்கும். இதே தங்க உலோகத்தை நம்ம கால்களில் அணியும் பொழுது என்ன ஆகும்னா அது நரம்பு வழியாக வாதத்தை ஏறுக்கு மாறாக, அதாவது ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லாட்டி குறைச்சலாக இருந்து மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் அளவுக்கு அந்த வாதம் வந்து ஏறுக்கு மாறாக இருக்கும். அதனால் காலில் அணியக்கூடாது. ஏன்னா தங்க உலோகம் நமக்கு குளுமையை தரக்கூடியது. அந்த குளுமை வந்து நமக்கு காலுக்கு போச்சுன்னா வாதம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் ஏறுக்கு மாறாக இருந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். இடுப்புக்கு கீழே தங்கத்தை அணிந்தோமே ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் மாறுபடும். அதே இடுப்புக்கு மேலே நம்ம தங்கத்தை அணிந்தோமே ஆனால் நம் உடலை குளுமைப்படுத்தும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இருதயம் குளுமையாக இருக்கணும், நம்ம மனசு குளுமையாக இருக்கணும். இன்னும் சுலபமாக நம்ம சொல்லணும்னா இந்த தங்கம் அணிந்து கொள்வதனால உணர்வுகளை கட்டுப்படுத்தும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். அதனால பெண்கள் அதிகமாக அணியணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கோபம் என்கின்ற உணர்வு பெண்களுக்கு அதிகமாக போச்சுன்னா அப்புறம் வந்து ஆகவே ஆகாது இல்லையா. ஏன்னா அந்த ஒரு ஆண் கோபப்பட்டால் அவனோட போச்சு, ஆனால் ஒரு பெண் கோபப்பட்டால் எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் பெண்கள் வந்து அந்த கோபத்தை எல்லாம் மட்டுப்படுத்தி மற்ற எல்லா உணர்வுகளையும், என்ன உணர்வுகள்னு பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உணர்வுகள் இருக்குது. கோபம் இருக்கிறது, சிரிப்பு இருக்குது, அப்போ நவரசம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்துமே சரிசமமாக, அதாவது பார்த்து பெண்கள் நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் பெண்கள் அதிகமாக தங்க ஆபரணங்கள் அணியணும்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் பெண்கள் தானே தங்க நகையெல்லாம் அணியணும், ஆண்கள் ஏன் வந்து மோதிரம் போட்டுக்கிறாங்க, செயின் எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த தங்க உலோகம் குரு பகவானுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு, குரு பகவானுக்கு. குரு என்பவர் பார்த்திங்கன்னா இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அந்த குரு பகவானுக்கு உரிய இடம் நம்ம உடல் பகுதியில் பார்க்கும்போது இந்த வயிற்று பகுதி, அதாவது இந்த பகுதிகள் வந்து குரு பகவானுக்கு இருக்க உரிய இடம். அதனால தங்கத்தை குரு பகவானுக்கு உரிய இடத்தில் நம்ம அணிஞ்சு கொள்ளணும். இந்த கால் பகுதி ஜோதிட சாஸ்திர ரீதியாக சொல்லும் பொழுது சனி கிரகத்துக்கு உரியது. சனி கிரகமும் பார்த்தீங்கன்னா சாதாரண கிரகம் கிடையாது. இரண்டுமே பார்த்தீங்கன்னா வலுவான கிரகங்கள் இருந்தால் கூட பகை கிரகங்கள். இந்த குருவுக்குரிய தங்க நகையை அந்த பகை கிரகமான சனி பகவானுக்குரிய காலில் நம்ம அணிஞ்சுக்கிட்டோமே ஆனால் காலில் உள்ள வாத நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு உடலில் வீக்கம் ஏற்படும், ஒரு சோர்வு ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக மற்ற எல்லாத்தையும் மனதில் கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அப்படி அப்படியே அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் ஆண்கள் மோதிரமாக கட்டாயம் அணிந்து கொள்ளணும். காரணம், பெண்கள் மோதிரம் அணிந்து கொண்டார்களே ஆனால் கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும். ஆண்கள் மோதிரத்தை அணிந்து கொண்டார்களே ஆனால் விந்து கெட்டிப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் வீட்டிலும் சீதனமாக கேட்குறாங்களோ என்னமோ, அது போட்டு விட்டு குழந்தை சீக்கிரம் அடுத்தது பிறக்கணும் இல்லையா. கர்ப்பப்பை பெண்களுக்கும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்புறம் வந்து ஆண்களுக்கும் விந்து கெட்டிப்படணுங்கிறதுக்காக ஒரு மோதிரத்தை கட்டாயம் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெண் வீட்டில் கஷ்டப்படுத்தி வாங்கி அணியணுன்றது அவசியம் கிடையாது. அவங்களே வாங்கி போட்டுக்கிட்டால் இன்னும் பெருமை, கௌரவமாக இருக்கும். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம. இப்போ நான் இதை முடிச்சிடுறேன்.
இந்த தங்க நகைகளே மூக்குத்தியாக, காதில் தோடாக, செயினாக, மோதிரமாக போட்டுக்கொள்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் தூண்டச் செய்து சிறப்பாக செயல்படணும். இப்போ காதில் போட்டோன்னா அந்த காதில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும், சிந்தனை சிறப்பாக இருக்கும். அது ஒன்று. இப்போ கழுத்தில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா இருதயம் சிறப்பாக செயல்படணுன்றது. மூக்கில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சுவாச கோளாறுகள் வரக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக விஞ்ஞான ரீதியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், என்ன மேடம் இவ்வளோ பணம் வச்சுருக்கோம், நாங்கள் போட்டுக்கணும்னு நினச்சா நீங்கள் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்களே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னுலாம் நினைப்பீங்க. உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். நான் வந்து குறையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தங்கத்தை காலில் அணிஞ்சவங்களுக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இந்த தங்கத்தை எல்லாம் காலில் அணிஞ்சிருக்காங்கல்ல, அவங்கள கவனித்து பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா சிந்தனை வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இன்னொன்று, உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். தங்கத்தை வந்து ஒரு மதிக்காமல் என்னென்னவோ கட்டினாங்க, அதில் கட்டிட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஓடி ஓடி ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. அதாவது தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது வந்து ஒரு தலைவர் தான். இது போல் நிறைய உதாரணங்கள் சின்ன சின்னதாக எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே நடந்திருக்கு. அதனால் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து தங்கம் மாதிரி அதாவது கம்மி ரேட்டுக்கு விற்றுருந்தா அந்த மாதிரி வாங்கி சேர்த்துருந்தவங்க இன்றைக்கி நல்லா இருப்பாங்க. ஆனால் வாங்காமல் பார்த்துக்கலான்னு பணத்தை கையில் வச்சுக்கிட்டும் வாங்காமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ வாங்கணும்னு நினச்சா முடியாது, ரொம்ப விலை கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா காரணம் வந்து தங்க விலை பெருகிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுல புண்ணியமே கிடையாது. அதை பராமரிக்கிறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கும் பிரித்து அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது போன்ற வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா, அதை விட கூட செலவாகுது. அதனால தான் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் இன்னொரு செய்தியை விஞ்ஞான காரணத்தில் நான் சொல்லணும். இந்தியாவில் தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துவதற்கு காரணம் அந்த பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கின்ற காரணத்தினால அது ரொம்ப சூடான நாடு இந்தியா. அதனால் அங்கே என்ன ஆகும்னா கட்டாயம் தங்கத்தை அணிந்து கொண்டே ஆகணும். அந்த தங்கத்தை அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளுமையை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து இந்திய நாட்டில் தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடான நாடுகள், இந்த கல்ஃப் கண்ட்ரி இது போன்ற இடங்களில் கூட தங்கம் வந்து நிறைய கிடைக்கும், நிறைய பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ என்னென்னா இந்த தங்கம் விலை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு அதிகமாக இல்லைன்னா கூட காதில் ஒரு தோடு போட்டுக்கணும், வளையல் ஒன்றாவது போட்டுக்கணும், மோதிரம் போட்டுக்கணும், எவ்வளோ முடிதோ போட்டுக்கலாம், ஒன்று போட்டால் கூட பரவாயில்ல. அப்புறம் மூக்குத்தி ஒன்று அணிஞ்சிக்கணும். எதுவுமே இல்லைன்னா தாலிக்காவது குறைந்தபட்சம் நம்ம முன்னோர்கள் எதற்காக தாலி வந்து தங்கத்தில் அணியணும்னு நினச்சாங்களோ அதை நம்ம வந்து செய்யணும் இல்லை. அதனால் குறைந்தபட்சம் தாலிக்கு தங்கம் நம்ம அணிந்து கொள்ளணும். இப்போது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாயிருப்பீங்க. தங்கத்தை காலில் ஏன் அணியக்கூடாது. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, நாங்கள் ரொம்ப வசதியாக இருக்கோங்க, வெள்ளி அரைஞாங்கொடி எங்கள் குழந்தைக்கு போடுறதுக்கு பதிலாக தங்கத்தில் அரைஞாங்கொடி போடலாமான்னா இடுப்புக்கு மேலே இருக்குது நமக்கு அரைஞாங்கோடி போடுற இடம், அதனால் அணிந்து கொள்ளலாம். இடுப்புக்கு கீழே தான் நம்ம அணிவிக்கக்கூடாது. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்த்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.